தமிழ்நாட்டில் நம்ம வள்ளலாரை பார்த்துருக்கோம், சித்தர்களை பார்த்துருக்கோம். ஆனால் ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு இத்தனை 1000 கோடி எதுக்கு வேணும்? தமிழ்நாடு அரசு போட்ட ரிப்போர்ட்டில் 7000லேருந்து 8000 பேர் அங்கே இருக்கிறாங்க, இன்னைக்கு கேம்பஸ்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி போல் அங்கே நடக்குது. இத்தனை 1000 கோடி பணம் ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு எப்படி வந்துச்சு? பிரதமர் எப்படி அங்கே வராரு? குடியரசுத் தலைவர் எப்படி வராங்க? என்ன நடக்குது? அங்கே மர்ம கோட்டை போல் இருக்குது. ஆனால் யாரும் கேள்வி எழுப்ப மறுக்கிறார்கள். அந்த பிரச்சனை வந்தால் மற்ற பிரச்சனையை வைத்து திசை திருப்புகிறார்கள். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், பாஜக அதாவது எந்த ஒரு முஸ்லீம் மத நிறுவனத்திலேயோ வேற தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட உடனே குதிக்கிற பாஜக, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இப்படி ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்து பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாஜக ஏன் பேசலை? கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் பேசக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஏன் பேசலை? பாதிக்கப்பட்டவர்கள் இந்து பக்தர்கள் இல்லையா? இந்து குழந்தைகள் இல்லையா? நீங்கள் கச்சராஜா அவர்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு எப்படி பேசுகிறாரு? இன்னைக்கு ஜக்கி வாசுதேவ் பற்றி ஏன் வாய் திறக்கலை? குஷ்பு அவர்கள் ஏன் பேசலை? பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்காங்களே, பேசணுமா இல்லையா? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஏன் பேசலை? பேசணுமா இல்லையா? இந்து குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்கிறீங்க, ஏன் பேச மாட்டீங்க? சங்கரமடத்தில் ஒரு சங்கரராமன் என்ற வைதிக பிராமணர் அங்கே சாஸ்திரங்கள் படி சங்கராச்சாரியர் நடக்கணும்னு போராடினார். அவரை கோயில் வளாகத்தில் வச்சு கொன்னாங்க. அப்போது கூட இந்த இந்து மத இயக்கங்கள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் பக்தர்கள் யார் இந்து மத சாஸ்திரங்களுக்காக போராடினாரோ அந்த சங்கரராமனுக்காக நிற்கலை, சங்கராச்சாரி பக்கம் போய் நின்னாங்க. இன்னைக்கும் 2 தாய்மார்கள் கதறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் மட்டும் கிடையாது, இன்னும் ஏராளமான பெற்றோர்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏராளமான ரேப் நடந்திருக்கு, அங்கே உள்ள டாக்டர் மேலே போக்சோ கேஸ் இருக்குது, எல்லாம் நடந்திருக்குன்னு கதறாங்க. அவர்களும் இந்துக்கள் தான். ஆனால் அவர்கள் பக்கம் பாஜக பேசலை, கச்சராஜா பேசலை, வானதி சீனிவாசன் பேசலை, தமிழிசை பேசலை. ஏன் பேசலை? எல்லோரும் ஏன் ஜக்கி வாசுதேவ் அவர்களை பாதுகாக்கிறார்கள்? ஒரு கார்ப்பரேட் சாமியாரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு என்ற கேள்விக்கு தமிழக அரசும் பாஜகவும் எல்லோரும் பதில் சொல்லணும். ஏராளமான எஃப்ஐஆர் இருக்குது, நாங்கள் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். வெரி சீரியஸ் அஃபென்ஸு. கல்கத்தாவில் நடந்த பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்கு எவ்வளோ சீரியஸாக நாடே பேசு, சுப்ரீம் கோர்ட் பேசு. அதே போல் இந்த சம்பவத்துக்கு பேசணும். மதத்தின் போர்வையால் என்ன வேணாலும் செய்யலாம், குழந்தைகளை சீரழிக்கலாம் என்பதை அனுமதிக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் கம்ப்ளைண்ட் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மீதும் மற்ற குற்றவாளிகள் மீதும் கொடுத்திருக்கிறோம். உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க வேண்டும். முதல்வர் இதை நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோம், மக்களை திரட்டி போராட்டணும். இப்போ இந்த சம்பவம் பேப்பரில் வருது, அந்த அடிப்படையில் நான் புகார் கொடுத்துருக்கிறேன். இந்த புகாரின் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.